உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பிடிக்குமா அப்படின்னா இந்த கதையும் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை உருவாக்குனவங்க தான் இதையும் உருவாக்கியிருக்காங்க. வயசானவங்களா இருக்கிற ஒரு ஓல்டேஜ் ஹோம், அவங்களுக்கு ஏத்த மாதிரியே அந்த இடம் ஒரு அமைதியான பாலைவனத்துல ரொம்ப அழகா இருக்கு. சோ இதெல்லாம் வெளியே இருந்து பார்க்கும் பொழுது மட்டும்தான். ஏன்னா அந்த ஓல்டேஜ் ஹோம்ல அந்த வயசானவங்க மட்டும் இல்ல, அவங்க கூடவே நிறைய கைகளோட, அதுவும் அந்த கையெல்லாம் குச்சி குச்சியா இருக்கிற ஒரு கொடூரமான ஒரு கிரியேச்சரும் அங்க இருக்கு. அது என்ன உயிரினம், அது எப்படி அங்க வந்தது, அந்த கிரியேச்சர் கிட்ட இருந்து தப்பிக்க இந்த வயசானவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்றதுதான் முழு கதையே. உங்க டைமுக்கு ஒரு ஒர்த்தான கதை. அதனால வீடியோவை ஃபுல்லா வெல்கம். லிட்டில் வாய்ஸ் ஓவர் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக்கா பொறுத்து விடுங்க. அப்பதான் வீடியோ ஒரு 4 பேருக்கு போய் சேர ஹெல்ப்பா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுங்க. டெய்லி வீடியோ உங்களை வந்து சேரும். நான் உங்க எல்ஜி ஆர்ஐஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2026 ரிலீஸ் ஆன தி பாரோஸ்ன்ற ஒரு சைஃபை ஹாரர் த்ரில்லர் கதையை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல கிரேஸ் அப்படின்ற ஒரு வயசான பாட்டி ஒருத்தாங்க. அந்த அம்மா எழுந்து மேக்கப்லாம் போடுறாங்க, அதுவும் நைட் டைம்ல. ஏன் இந்த பாட்டி இப்படி பண்ணதுன்னு யோசிக்கும் போதுதான் அவங்க ஹஸ்பண்டுக்கு இவங்க வீடியோ கால் பண்றாங்க. அவர் ஏதோ ஒரு சென்டர்ல இருக்காரு போல. நாளைக்கே நான் வீட்டுக்கு வந்துட்டுமா அப்படின்னு கேட்க இந்த பாட்டியும் இல்லைங்க வேணாம், நான் வந்து உங்களை நாளைக்கு பாக்குறேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பாட்டியோடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு மாதிரி பதட்டத்துல இருக்காரு. செவத்துக்குள்ள ஆந்தைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்கிற பாட்டிக்கு எதுவும் புரியல. சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு நான் வருவல்ல அப்ப பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு பாட்டி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சீலிங்ல இருந்து ஏதோ ஒண்ணு மெதுவா கீழே இறங்குது. சவுண்ட் கேட்டு பாட்டி கண்ணா முழிச்சு பார்த்து பயங்கரமா கத்துறாங்க. வேகமா ஓடுறாங்க வெளியே. அதை திறந்துகிட்டு என்ன காப்பாத்துங்க அப்படின்ட்டு ஹெல்ப்புக்கு கூப்பிடுற அந்த கேப்ல அவங்க வீட்டுக்குள்ள இருந்து அப்படியே கையெல்லாம் குச்சி குச்சியா எக்கச்சக்கமா வந்து அந்த பாட்டியோடைய வாயை க்ளோஸ் பண்ணி அப்படியே அவங்கள உள்ள இழுத்துருது. சோ ஏதோ ஒரு கிரியேச்சர் அந்த பாட்டிய அட்டாக் பண்ணிருக்கு. சோ அந்த சம்பவம் நடந்து 2 மாசங்கள் கடந்து போகுது. கார்ல என்னுடைய பொண்ணு, மருமகன், பேரம் பேத்திங்க கூட ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு. இவரோட பேரு தான் சாம. இவங்க எல்லாருமே ஒரு டவுனுக்கு வராங்க. பார்த்தா அந்த டவுன் ஃபுல்லாவே வயசான ஆட்களா தான் இருக்காங்களே. அதுவும் இந்த இடம் ஒரு பாலைவனத்துக்கு நடுவுல இருக்கு. நார்மலா ஒரு ஓல்டேஜ் ஹோம் அப்படின்னா ஒரு வீடு இருக்கும், அதுல வயசானவங்க தங்கிக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஆனா இங்க வயசானவங்களுக்காக ஒரு டவுனே இருக்கு. வரவங்களுக்கு தனித்தனி வீடு அப்படின்னு ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கிற ஃபீலே இருக்காது. இவங்க இங்க வந்த உடனேயுமே இந்த இடத்துக்கு ஒரு மேனேஜர் லேடி இருக்காங்க. அவங்க நம்ம சாம வெல்கம் பண்றாங்க. உங்களுக்காக நாங்க அலோகேட் பண்ணிருக்கிற வீடு இதுதான். இந்த வீட்டு இதுக்கு முன்னாடி கிரேஸ் அப்படின்னு ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அப்புறம் வந்து இந்த டவுன்ல இருக்கிற ஃபெசிலிட்டில இருக்காரு. ஏன்னா அவருக்கு மென்டலி ப்ராப்ளம் இருக்கு. ஸ்டார்டிங்ல ஒரு பாட்டிய வந்து ஒரு மிருகம் கொன்னுச்சுல, அது இந்த வீட்டுல தான். அப்படின்னா அந்த பாட்டியும் ஓல்டேஜ் ஹோம்ல தான் இருந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு மென்டலி ப்ராப்ளம்ன்றதுனால அவரு வந்து இந்த டவுன்ல இருக்கிற ஃபெசிலிட்டில இருக்காரு போல. நம்ம சாமோ ஆளு சோகமா வந்து வீட்டை பாத்துக்கிட்டு இருக்காரு. அவதான் மேனேஜர் சொல்றாங்க, இந்த வீட்லயே அசிஸ்டன்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல, எனக்கு இந்த எல்லாம் வேணாம் அப்படின்ட்டு அதை எடுத்துட்டு வெளியே போக சொல்லிடுறாரு. நம்ம சாம் ஏன் இவ்வளவு கோபமா இருக்காருன்னா, இந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு வந்து சாம் அவரோட ஒய்ஃப் கூட வரத்தாதான் பிளானே. ஆனா இங்க வரத்துக்கு முன்னாடியே அவங்க இறந்து போயிட்டாங்க. நான் மட்டும் தனியா வந்து என்ன பண்ண போறேன், ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஆனா ரீஃபண்ட் ஆப்ஷனே இல்லாததுனால வேற வழி இல்லாம இவர் மட்டும் தனியா இந்த இடத்துக்கு வராரு. இவருடைய பொண்ணு, மருமகன், பேரம்பேத்திங்கெல்லாம் இவருக்கு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கார்ல கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சாம் இங்கதான் வாழ போறாரு. நைட் டைம் ஆகுது. பக்கத்து வீட்டுல இருக்கிற இன்னொரு ஒரு வயசானவர், அவரோட பேரு ஜாக். அவரு நம்ம சாமோட வீட்டுக்குள்ள வந்து, நீ தான் புதுசா வந்திருக்கியா, என்னோட பேரு ஜாக் அப்படின்னு சொல்லி 2 பேரும் நல்லா பேசி ஒரு ஃப்ரெண்ட்ஸாவும் ஆகுறாங்க. அதோட ஜாக் என்ன சொல்றாருன்னா, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி பண்ண போறோம், நீயும் கண்டிப்பா அதுல கலந்துக்கணும் அப்படின்னு அவரு சொல்றாரு. சாமும் வரன்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே வரத்துக்கு அவருக்கு விருப்பமே இல்ல. அவரோட ஜாக் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் சாம் தூங்குறாரு. அவரோட கனவுல சாம் அவரோட ஒய்ஃப் கூட படுத்து தூங்குற மாதிரி கனவு வருது. டக்குன்னு அவர் எழுந்துக்கிறாரு. பார்த்தா பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க கார் ஆன் பண்ற சவுண்ட்லயே தான் இவர் எழுந்துட்டாரு. அவ்வளவு இன்னொருத்தர் சவுண்டா மியூசிக்க வச்சுக்கிட்டு ஆளு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இத பாக்குற சாமுக்கு இந்த இடம் சுத்தமா பிடிக்கவே இல்ல. ரீஃபண்ட் கொடுக்காததுனாலதான் நம்ம இங்க தங்கிக்கிட்டு இருக்கோம். ரீஃபண்ட் கொடுத்துட்டா நம்ம ஊர்லயே போய் தங்கிக்கலாம் அப்படின்ட்டு சாம் நேரா இந்த டவுன்ல இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டிக்கு போறாரு. ஏன்னா அங்கதான் இந்த டவுனுடைய சிஇஓ இருப்பாரு. அவர்கிட்ட பேசி ரீஃபண்ட் வாங்கலான்னு போகும்பொழுது ரிசப்ஷன்ல அங்க இருக்கிற ஸ்பீக்கர்ல ஒரு மியூசிக் கேட்கும். அதை கேட்ட உடனேயுமே சாமுக்கு ஒரு மாதிரி ஆகுது. பழைய விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இதே மியூசிக்கை போட்டுதான் சாம் அவரோட ஒய்ஃபும் ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போதுதான் திடீர்னு ஸ்ட்ரோக்ல சாமோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க அவரோட கண்ணு முன்னாடியே. இந்த மியூசிக்கை கேட்ட உடனே அவருக்கு இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்து ஆள் ஒரு மாதிரி ஆகுறாரு. அதனால சிஇஓ பார்க்க முடியாம திரும்ப வீட்டுக்கே வந்துடுறாரு. அப்படியே ரெஸ்ட் எடுத்து ஆளு
தூங்கிடுறாரு. அடுத்த நாள் அதே மாதிரி பக்கத்து வீட்டு கார் வச்சிருக்காங்கல்ல பாட்டி, அவங்க கார் ஆன் பண்ற சவுண்ட்லயே ஆள் எழுந்துக்கிறாரு. கடுப்பாகி சாம் டூல்ஸ் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு நேரா போய் ஏமா காரை கொஞ்சம் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லி இவரு சரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பாட்டியும் நீங்க என்ன மெக்கானிக்கா, நான் ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி காரை சரி பண்ணி விடுறாரு. இப்ப ஆன் பண்ணா சவுண்டே இல்ல. அப்புறம் சாம் வீட்டுக்குள்ள போறாரு. பார்த்தா டொக்கு டொக்குன்னு சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து வருதுன்னு போய் பார்த்தா இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி கிரேஸ்னு ஒரு பாட்டி இருந்தாங்களே ஸ்டார்டிங்ல, அந்த கிரியேச்சர் கையால இறந்து போயிருப்பாங்களே, அந்த பாட்டியோடைய ஹஸ்பண்ட், அவர் பேரு எட்வர்டு. அவர் அந்த ஃபெசிலிட்டில இருந்து எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு வந்து செவுத்த தட்டிக்கிட்டு இருக்காரு கையில கத்திய வச்சுக்கிட்டு. சாமும் நீங்க யாரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்க, அது இந்த செவுத்துக்குள்ளதான் இருக்கு. எது செவுத்துக்குள்ள இருக்கு? அந்த ஆந்த தான். ஆமா, என்னோட ஒய்ஃப் எங்க? ஓ, இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட ஹஸ்பண்ட் நீங்க தானா? நான் என்னன்னு சொல்றேன், கொஞ்சம் கத்திய கீழே வைக்கிறீங்களா அப்படின்னு நம்ம சாம் சொல்றாரு. ஆனா அந்த கிரேஸ் பாட்டியோடைய ஹஸ்பண்டான எட்வர்டு, நான் சீக்கிரமா அந்த டோரை கண்டுபிடிக்கணும், அதுவும் நீயும் அவங்களோட ஆள் தானே அப்படின்னு சொல்லி கத்தியால நம்ம சாம் கையில கோடு போட்டு விட்டுறாரு. சாமும் பதிலுக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. நல்ல வேலையா செக்யூரிட்டி ஆட்கள்லாம் அங்க வந்து அந்த எட்வர்டுன்றவரை திரும்ப ஃபெசிலிட்டிக்கே கொண்டு போயிடுறாங்க. சாமுக்கு அடிபட்டு இருக்குல்ல, அதுக்கு கட்டெல்லாம் போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறமா தாடியை வச்சுக்கிட்டு போலீஸ் ஆபீசர் மாதிரி ஹேங்க்னு ஒருத்தர் வராரு. நம்ம சாம் பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறாரு, நீ உண்மையான போலீஸ் கிடையாது. ஆமா கிடையாதுதான், இதுவும் உண்மையான டவுன் இல்லையே. ஆக்சுவலா இது எல்லாமே நம்ம சிஇஓக்கு சொந்தமான ஒரு இடம். ஒரு பிரைவேட் செக்டார்ல இருக்கிற ஒரு பிரைவேட் போலீஸ் தான் நானு. நம்ம சாம் வந்து எப்படியாவது ரீஃபண்ட் வாங்கிட்டு எஸ்கேப் ஆகணும் தான் நினைக்கிறாரு. நடந்த அந்த சம்பவத்தையே காரணம் காட்டி எஸ்கேப் ஆகலான்னு இங்க பாருங்க, என் வீட்டுக்குள்ள ஒருத்தன் வந்து என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணிடுறான், இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, ஒழுங்கா நான் சிஇஓ பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அந்த செக்யூரிட்டி ஆட்களும் நம்ம சாம கூட்டிட்டு சிஇஓ பார்க்க போறாங்க. அந்த ஃபெசிலிட்டிக்கு தான் போறாங்க. பார்த்தா அவங்க மனநலம் பாதிக்கப்பட்ட இல்ல உடம்புல ஏதாவது குறைபாடுகள் இருக்கிற அவ்வளோ வயசானவங்க இருக்காங்க. அங்க ஒரு பர்சன், இவர் தான் சிஇஓ, அந்த இருக்கிற வயசானவங்களை அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறாரு. நம்ம சாமும் போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி எனக்கு ரீஃபண்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்ல, அந்த சிஇஓவும் ஓகேன்னு சொல்லி கான்ட்ராக்ட கேன்சல் பண்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில கொடுத்துடுறாரு. ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கோங்க சாம், நீங்க திரும்ப உங்க ஊருக்கு போனீங்கன்னா இறந்து போனா உங்க ஒய்ஃபோட ஞாபகம் வரும். அந்த ஞாபகங்களோட நீங்க அங்க வாழ முடியாது. இது உங்களுக்கான இடம், நீங்க இங்க சந்தோஷமா இருக்கலாம். சோ நீங்க எப்ப நினைச்சாலும் இந்த இடத்துக்கு திரும்ப வரலாம் அப்படின்னு சொல்றாரு. சாமும் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராரு. ஆனா ஜாக் சொல்லிருப்பாருல, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கெட்டுக்கு எதிர் பார்ட்டி மாதிரி பண்ண போறோம் அப்படின்னு. சரி நம்ம போக போறோம், போறதுக்கு முன்னாடி இந்த பார்ட்டி அட்டென்ட் பண்ணிட்டு போவோன்ட்டு அந்த கெட் டுகெதர் பார்ட்டிக்கும் போறாரு. எல்லாருமே ஒன்னா சாப்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒருத்தவங்களுக்கு மூச்சு விட முடியாத மாதிரி போயிடுது. நல்லவரே அங்க இருக்கிறவங்க காப்பாத்திடுறாங்க. ஆனா இதை பாக்குற நம்ம சாமுக்கு வந்து இறந்து போன அவரோட ஒய்ஃபோட ஞாபகம் தான் வருது. அதனால சாம் உடனே வெளியே வந்துடுறாரு. ஜாக்கும் பின்னாடியே வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் போதுதான் சாமோ அவரோட ஒய்ஃப் இறந்து போன விஷயங்கள் இதெல்லாம் சொல்லும் பொழுது இவதான் ஜாக்கும் சொல்றாரு, உன்ன மாதிரியே தான் என்னோட ஒய்ஃபும் இறந்து போயிட்டா. உண்மையை சொல்லிட்டா, நான் சிட்டில மட்டும் இருந்திருந்தேன்னா எப்பயோ இறந்து போயிருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இடங்கள்லாம் அவளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த இடத்துல நான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மறந்து நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதோட உனக்கு தெரியுமா, நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னோட மூச்சு நின்று போயிடும். சோ அதுக்காகவே ஸ்பெஷலா ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி தான் டெய்லி நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன். இப்படி அந்த ஜாக் சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு போறாரு. சாமுக்கும் புரிய வருது, நம்மளும் இந்த இடத்த விட்டு சிட்டிக்கு போனா கண்டிப்பா ப்ராப்ளம் தான், நம்ம இந்த இடத்துலயே இருக்கலாம் அப்படின்ட்டு ஆபீஸ்க்கு கால் பண்ணி என்னோட கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணாதீங்க, நான் இங்க தான் இருக்க போறேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா நைட்டு நம்ம சாம் தூங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது பக்கத்து வீடு தானே அந்த ஜாக்ன்றவரு, அவருடைய வீட்டுல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. செக்யூரிட்டி அலாரம்லாம் ஆன் பண்ண மாதிரி. என்னடான்னு போய் பார்த்தா டோர் லாக்ல இருக்கா. அதனால கண்ணாடிய உடைச்சுக்கிட்டு டோரை திறந்துகிட்டு ஆளு உள்ள போயிட்டு பெட்ரூம்ல பார்க்கும்போதுதான் நம்ம சாமுக்கு ஒரு ஷாக்கு. என்னன்னா அந்த ஜாக்ன்றவரு தூங்கிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடி அந்த கிரியேச்சர் இருக்கு. என்னமோ ஒண்ணு அவரோட முகத்துல இருந்து உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. இத சாம் பார்த்து ஆளு பயந்து போறாரு. கையில ஒரு சுத்தி எடுத்துக்கிட்டு பக்கத்துல போக டக்குன்னு அந்த கிரியேச்சர் அவரை பார்த்து அட்டாக் பண்ண வர சுத்தி ஆளையே மண்ட மேல ஒரு போடு. உடனே அந்த கிரியேச்சர் அங்க இருந்து ஓடி போயிடுது. நம்ம சாமுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. மொத வேலையா சாம் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றாரு. ஆட்களும் வந்துடுறாங்க. ஜாக் இறந்து போயிட்டாரு போல, அவரோட உடம்பெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி ஸ்லீப் அப்னியா இருந்ததுனால மூச்சு அடிச்சு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சாம் அவர்கிட்ட அதெல்லாம் காரணம் கிடையாது, ஒரு மிருகம் ஒண்ணு நல்லா பெருசா இருந்தது, கையில ஒல்லியா இருந்தது, அந்த மிருகம் தான் அவரை கொலை பண்ணுச்சு அப்படின்னு சாம் சொல்றத அவங்க நம்புற மாதிரியே இல்ல. பதட்டத்துல உங்களுக்கு கற்பனையா சில விஷயங்கள் தோண்டி இருக்கலாம் அப்படின்னு ஜாக்கோட உடம்ப ஆம்புலன்ஸ்ல ஏத்தி எடுத்துட்டு போறாங்க. பக்கத்து வீட்டு ஆட்கள் அந்த
வயசானவங்க எல்லாம் பாக்குறாங்க. அதோட அந்த ஆம்புலன்ஸுக்கு பின்னாடியே கார்ல அந்த செக்யூரிட்டி ஹால் இருப்பார்ல ஹேங்க், அவரும் நடக்கிற விஷயங்களை பாத்துக்கிட்டு இருக்காரு. சாம் வீட்டுக்கு வந்து தூங்கிடுறாரு. அகைன் அவரோட ஒய்ஃப் கூட இருக்கிற மாதிரியான ஒரு கனவு வருது. இந்த தடவை அவரோட ஒய்ஃப் வந்து ஒரு பசில் மாதிரி ஒன்னத்தை கொடுக்குறாங்க. திடீர்னு அவங்க முகம் கிளிச் ஆகி அவங்க மண்டைக்குள்ள இருந்து அந்த ஏலியனுடைய கை வர மாதிரி தெரியுது. இவர் பயந்து போய் எழுந்துக்கிறாரு. அவரோட சாமோட பொண்ணு கால் பண்றாங்க. இவரும் அட்டன் பண்ண, அப்பா வீட்டுக்குள்ள புகுந்து ஒருத்தன் கத்தியால உங்களுக்கு கிழிச்சிருக்கானாமே, இதெல்லாம் ஏன் என்கிட்ட நீங்க சொல்லவே இல்ல? சாமோ சொன்னா நீ பயப்படலாமா, அதான் நான் சொல்லவே இல்ல. அப்பா நீங்க சொல்லாம இருக்கிறது தான்ப்பா எனக்கு பயமா இருக்கு இப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்க. இந்த நேரத்துல சாம் வந்து அந்த எட்வர்டுன்றவரு வீட்டுக்குள்ள வந்து செவுத்த கத்தியால கிழிச்சுக்கிட்டு இருந்தாருல, அந்த இடத்தெல்லாம் பாக்குறாரு. அதோட அந்த எட்வர்ட் சொன்னது இவருக்கு ஞாபகம் வருது. செவுத்துக்குள்ள அந்த ஆந்தைகள் இருக்கு அப்படின்னு. போன் கால்ல அவரோட பொண்ணு, எது செவுத்துக்குள்ள ஆந்தைகள் இருக்கா? அப்பா என்னப்பா சொல்றீங்க? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சரி நான் அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாரு. இந்த நேரத்துல அந்த கார் ஓட்டுவாங்கல்ல ஒரு பாட்டி, இந்த பாட்டியை வந்து நம்ம கார் பாட்டின்னு சொல்லலாம். அந்த கார் பாட்டி மத்த பாட்டிங்க கூட சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணும்போதுதான் தெரிஞ்சுக்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பொருள் மட்டும் காணாம போகுதான். இதெல்லாம் யார் எடுக்கிறாங்கன்னு தெரியல. அதனால கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக அந்த ஹேங்க்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கு அசிஸ்டண்டா இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி, அவர்கிட்ட போயிட்டு எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எங்க நம்ம சாம் இருக்காருல, அவரு நேரா அந்த எட்வர்ட பாக்குறதுக்காக ஃபெசிலிட்டிக்கு போறாரு. சாமோ எட்வர்ட் இங்க பாருங்க, நீங்க என் வீட்டுக்குள்ள வந்தீங்க, அதாவது இதுக்கு முன்னாடி அது உங்க வீடா இருந்தது, ஆனா உள்ள வந்து செவத்துக்குள்ள ஆந்த இருக்குன்னு சொன்னீங்க, நீங்க என்னத்த சொன்னீங்க கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, அப்பதான் எட்வர்டும் சொல்றாரு, அந்த ஆந்தைகள்ல ஒண்ணுதான் நான் புடிச்சேன், அதை புடிச்சு அடைச்சு வச்சிருக்கேன், உனக்கு சாவி வேணும், அந்த சாவி லைட்ல இருக்கு, அந்த ஆந்த செவத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லி டக்குனு ஒரு மாதிரி ஆளு கத்துறாரா. ஆளுங்க வந்து எட்வர்ட கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆளு என்ன சொல்றான் அப்படின்ட்டு சாமுக்கு புரியல. இந்த நேரத்துல இந்த ஓல்டேஜ் ஹோம்லயே இருக்கிற ஒரு பர்சன் ஒருத்தர், அவரு கார்ல இந்த இடத்த விட்டு வெளியே கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பால் அடைஞ்சு போன வீட்டுக்கு வராரு. அங்க ஒரு காக்கா இருக்கு, அது கூட இவரு பேசிக்கிட்டு இருக்காரு. இவரோட பேரு வந்து ஆர்ட். அவர் அந்த காக்கா கிட்ட என்ன சொல்றாருன்னா, இறந்து போனான ஜாக், அவனுக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒரு அஃபேர் இருந்தது, எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது, ஆனா நான் தெரியாத மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது ஏத்த மாதிரியே தான் இந்த ஆர்ட்டோட ஒய்ஃப் வந்து ஜாக்கோட ரூமுக்கு போய் அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்க நம்ம சாம் வந்து அந்த எட்வர்ட் என்ன சொல்லிருப்பாரு, லைட்டுக்குள்ளதான் சாவி இருக்குன்னு சொல்லிருப்பாரு. அதனால வீட்டுக்கு வந்து எல்லா லைட்டையும் கரெக்டி பார்த்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த டவுனுக்குள்ள போலீஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பாங்கல்ல நம்ம ஹேங்க், அவரோட அசிஸ்டன்ட், அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஒரு குறிப்பிட்ட பொருள் மாதிரி சில நகைகள், சில செஸ் பீஸ் இதெல்லாம் வந்து காணாம போயிருக்கு, யாரும் எடுத்திருக்காங்களா, இது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு அசிஸ்டன்ட் சொல்ல, ஆனா ஹேங்க் வந்து இதெல்லாம் பெரிய கேஸ் கிடையாது, ஃப்ரீயா உடனே அதை கண்டுக்கிற மாதிரியே இல்ல. இங்க நம்ம சாமும் ஒவ்வொரு லைட்டா ஓபன் பண்ணி பார்க்க ஒரு லைட்டுக்குள்ள ஒரு சாவி இருக்கு. சோ இது ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கான சாவி தான். அது அந்த ஸ்டோரேஜ் யூனிட்டை தேட ஆரம்பிக்கிறாரு. இங்க அந்த போலீஸ் அசிஸ்டன்ட்டும் நம்ம கார் பாட்டி கிட்ட வந்து, இந்த மாதிரி நீங்க சொன்ன கம்ப்ளைண்ட ஹேங்க் கிட்ட சொன்ன, அந்த ஆளு கண்டுக்கிற மாதிரியே இல்ல, உனக்கு கார் பாட்டியும் அப்படின்னா ஓகே, நீயும் நானும் சேர்ந்து இதை பண்றது யாருன்னு கண்டுபிடிக்கலாம், வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்றாங்க. இங்க அந்த ஆர்ட்ன்ற வயசானவரு தனியா ஒரு இடத்துல இருந்தாருல, அந்த இடத்துல ஒரு காக்கா கூட இருக்குமே, அந்த காக்கா திடீர்னு மோதி இறந்து போகுது. இந்த ஆர்ட்டுக்கு என்னன்னே புரியல. அப்புறம் வெளியே பார்த்தா நிறைய காக்காக்கள் பறந்து போகுது, எல்லாம் தரையில போய் மோதி மொத்தமா இறந்து போகுதுங்க. எதுக்காக இந்த காகங்கள் இப்படி பண்ணணும்ட்டு அந்த ஆர்ட்டுக்கு புரியல. இங்க நம்ம சாமோ வந்து அந்த ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கான சாவியை வச்சு ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா நிறைய பொம்மைகள்லாம் இருக்கு. ஒரு மர பெட்டி ஒண்ணு இருக்கு, அதை உடைச்சு உள்ள ஓபன் பண்ணா உள்ள அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொம்மை தான் இருக்கு. அந்த எட்வர்டு அந்த கிரியேச்சரை தான் புடிச்சு உள்ள வச்சிருக்காருன்னு சாம் நினைச்சாரு. பார்த்தா உண்மையிலேயே ஒரு அந்த பொம்மை தான் இருக்கு. அட என்னடா அப்படின்னு சாம் அங்க இருந்து வந்துடுறாரு. இறந்து போன ஜாக்குக்காக ஒரு மெமோரியல் மாதிரி நடக்குது. அந்த இடத்துக்கு சாமும் போறாரு. அங்க வாலி அப்படின்ற ஒரு டாக்டர் ஒருத்தர், சாம் வந்து ஒரு கெட் டுகெதர் பார்ட்டிக்கு போயிருப்பாருல, அங்க இருந்தவர் தான் இவரு. அந்த டாக்டரை மட்டும் நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஜாக்க கொலை பண்ணது ஒரு மிருகம் தான் அப்படின்னு சொல்ல, அந்த வாலி அதான் டாக்டர் அவரு நம்புற மாதிரியே இல்ல. அப்பதான் ஒரு ஸ்பூன்ல ப்ளூ கலர்ல ஒரு ரத்தத்தை காட்டுறாரு. இது அந்த கிரியேச்சருடைய ரத்தம் தான், நான் சுத்தியாலேயே அடிச்சனா, அப்ப அந்த சுத்தியில ஒட்டிக்கிட்டு இருந்தது. அந்த வாலி நம்புற மாதிரியே இல்ல, சும்மா வளரிக்கிட்டு இருக்கியே, ஒரு நிமிஷம் பாரு அப்படின்ட்டு அந்த ஸ்பூன்ல இருக்கிற ரத்தத்தை டிவிக்கு முன்னாடி வச்சுட்டு இவங்க கொஞ்சம் பிரிட்டி போய் கண்ணுல காகுல்ஸ் எல்லாம் மாட்டிக்கிறாங்க. சடனா அந்த டிவில ஏதோ கிளிச்சஸ் வர ஆரம்பிக்குது. அந்த ஸ்பூன்ல இருக்கிற அந்த கிரியேச்சருடைய ரத்தம் அப்படியே பிரைட்டா மேல அப்படியே பறந்து டக்குன்ட்டு பெருசாகுது. பார்க்கவே பயங்கர ஸ்டன்னிங்கா இருக்கு. இத பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க.
சோ இப்படி நம்ம சாமும் வாலியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, இத வெளிய ஆர்ட்ன்றவருடைய ஒய்ஃப். ஆர்ட்ன்றவர் யாருன்னா இந்த காக்காக்கெல்லாம் இறந்து போன இடத்துல இதெல்லாம் பார்த்தாருல, அவரு தான் ஆர்ட். ஆர்ட்டுடைய ஒய்ஃப். இவங்களுக்கும் இறந்து போன ஜாக்குக்கும் ஒரு அஃபேர் இருக்கு. சோ அவங்க என்னடா சாம் வீட்டுல என்னமோ லைட் எரியுதுன்னு எட்டி பார்த்தா சாமும் வாலியும் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பண்றாங்க இவங்க அப்படின்னு சந்தேகம் நம்ம சாமையும் வாலியும் இவங்க வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த வாலின்றவருக்கு குணப்படுத்த முடியாத கேன்சர் இருக்கு. சீக்கிரமாவே அவர் இறந்து போக போறாரு. அதனால கடைசி காலத்தை இங்க கழிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வோல்டேஜும் வந்திருப்பாரு. அதோட இவர் டாக்டர்ன்றதுனால இந்த பிளட் எல்லாம் டெஸ்ட் பண்ற டிவைஸ் எல்லாம் சாமோட வீட்டுக்கே கொண்டு அந்த கிரியேச்சருடைய ரத்தத்தை மைக்ரோஸ்கோப்ல போட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, பூமியை சேர்ந்ததே இந்த கிரியேச்சர் கிடையாது. சோ இதோட ஆரிஜின் வேற எங்கேயோ வேற ஏதோ ஒரு பிளானட்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ இன்னும் சில டெஸ்ட் பண்ணாதான் நிறைய விஷயங்களை உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இவங்க கிட்ட சாம்பிள் இல்ல. சோ சாம் அந்த கிரியேச்சரை சுத்தியலால அடிச்சு அதுல ஒட்டிக்கிட்டு இருந்த ரத்தத்தை வச்சுதான் இவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க. இன்னும் சில விஷயங்கள் தெரியணும்னா இன்னும் நிறைய ரத்தம் வேணும். இந்த நேரத்துல அந்த ஆர்ட்ன்றவர் ஒரு காக்காவை வளர்த்துக்கிட்டு இருப்பாருல, அது இறந்து போயிடுச்சு. அதை புதைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான காக்காக்கள் இறந்து போய் ரோட்ல கிடக்குது. அது எல்லாத்தையும் இவர் பாத்துக்கிட்டே போறாரு. ஏன் இப்படி நடந்ததுன்ற விஷயத்த அவர் தேடவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல நம்ம சாமும் வாலியும் இறந்து போன ஜாக்கோட உடம்புல ஏதாவது சாம்பிள் இருக்கலாம்ல அப்படின்ட்டு ஜாக்கோட உடம்ப ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. ஃபினரலுக்காக ரெடி பண்ணி அந்த இடத்துக்கு நைஸா உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அங்க அந்த ஆர்ட்டுடைய ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க டக்குன்ட்டு வாலியையும் சாமையும் பிடிச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உண்மையை சொல்லுங்க, இல்லைன்னா ஃபயர் அலாரம் ஆன் பண்ணி எல்லாரும் இங்க வந்துருவாங்கன்னு சொல்ல இவங்களும் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆர்ட்டோட ஒய்ஃப் இவங்க பேர் ஜூடி. இவங்களும் நம்ம சாம் வாலி கூட சேர்ந்து ஜாக்குடைய உடம்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் வாலி தான், ஏன்னா அவரு தான் டாக்டர், அவருக்கு நல்லா தெரியும். அவரு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. இறந்து போன ஜாக்குடைய தொண்டைக்குள்ள ஒரு ஓட்டை இருக்கு. அதுவும் அந்த ஓட்டை அவரோட மூளை வரைக்கும் போகுது. அது ஓட்டை வச்சு பார்க்கும்போது இது அன்னைக்கு ஓட்டை கிடையாது, ரொம்ப நாளாவே இந்த ஓட்டை இருக்கு. சோ அந்த கிரியேச்சர் இந்த ஓட்டை மூலியமா ஜாக்கோட உடம்புல இருந்து உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது எனர்ஜியா இருக்கலாம், இல்ல ரத்தமா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். உடனே வாலி நான் உங்களையும் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு நம்ம சாம் ஜூடியோடைய வாயை செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கும் அந்த ஓட்டை இருக்கு. அப்படின்னா இவங்க தூங்கும் பொழுதும் அந்த கிரியேச்சர் இவங்க உடம்புல இருந்து எனர்ஜியா எடுக்குது. இதை கேட்ட உடனே ஜூடி பயந்து போறாங்க. சடனா பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த போலீஸ்காரரு ஹேங்க் வராரு. நம்ம சாம் வாலியையும் ஜூடியும் காப்பாற்றணும்ட்டு இவரை போய் சரண்டர் ஆகி நான் தான் தனியா வந்தேன் அப்படின்னு சொல்ல அந்த ஹேங்கும் சாம கூட்டிட்டு போறாரு. வாலியும் ஜூடியும் அங்க இருந்து நைஸா எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த ஹேங்கோட அசிஸ்டன்ட் இருப்பார்ல, அந்த பயபுள்ள நம்ம கார் பாட்டி கூட சேர்ந்து பொருளெல்லாம் ஆட்டைய பொறுத்து யாருன்னு தேடுவாருன்னு பார்த்தா அந்த கார் பாட்டியவே உசார் பண்ணிட்டாரு ஆளு. ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப அந்த கிரியேச்சர் வருது. கார் பாட்டியோடைய வாய்க்குள்ள இருந்து அந்த ஓட்ட மூலியமா எனர்ஜியா எடுக்குது. சோ அந்த கிரியேச்சர் இந்த ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கிற எல்லா வயசானவங்களுடைய உடம்புக்குள்ளயும் இந்த மாதிரி ஓட்டைய போட்டு எனர்ஜியா எடுக்குது. சோ இந்த நேரத்துல அந்த ஆர்ட் இருக்கார்ல, அவரு இந்த காகங்கள்லாம் ஏன் இறந்து போச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுங்க இறந்து போன இடத்த சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கொகையை பாக்குறாரு. வர வழியில கையில வேற அடிபட்டு ரத்தம் வருது அவருக்கு. அப்படியே நேரா உள்ள போய் பார்க்கும்போதுதான் அப்படியே ஜொலிக்கிற ஒரு மரத்தை பாக்குறாரு. அதுல ஒரு பழம் இருக்கு. அதை பறிச்ச உடனேயுமே கையில இருந்த அடிப்பட்ட காயம் அப்படியே மறைஞ்சு போகுது. என்னடா ஆச்சரியம் அப்படின்னு அந்த பழத்தை ஆர்ட்டு சாப்பிடுறாரு. அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு ஆர்ட்டு கடைக்கு போறாரு. அவருக்கு காது கேட்கணும்னா ஹியரிங் மிஷின் மாத்திக்கிட்டு இருந்தாதான் கேட்குமே. ஆனா இப்ப அவர் மாட்டவே இல்ல, ஆனா காது கேக்குது. அதோட கண்ணாடி போட்டுக்கிட்டு இருந்தா கண்ணு மங்களா இருக்கு. கண்ணாடிய கழட்டினா சும்மா வேற லெவல்ல தெரியுது. உடனே அங்க இருக்கிற ரெஸ்ட் ரூம்ல போய் பார்க்கும்போது அவரோட முடியெல்லாம் கருப்பா இருக்கு. சும்மா யங்கான மாதிரி தோணுது. அந்த நேரம் பார்த்து கடையில ஒரு திருடன் கண்ணோட வர இவர் அந்த திருடனை அசால்ட்டா புடிச்சு அடிக்கிறாரு. உடம்புல பலமும் திரும்ப வந்துடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பழம் தான் அப்படின்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. இங்க நம்ம சாம புடிச்சு வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு சிஇஓ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அதுவும் நைட் டைம்ல இறந்து போன ஜாக்கோட உடம்போடன்னு சொல்லி கேட்க சாம சொல்றாரு, இல்ல நான் என் ஃப்ரெண்டுக்கு கடைசியா குட் பை சொல்லலாம்னு நினைச்சேன். எது உங்க ஃப்ரெண்டா? நீங்க இவரை பார்த்தே ஒரு வாரம் கூட ஆயிருக்காதே. அதோட ஜாக் இறந்து போனப்ப அங்க வந்த பாராமெடிக் கிட்ட நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். ஜாக் தூக்கத்துல இறந்து போயிட்டாரு. ஆனா நீங்க இதோ ஒரு கிரியேச்சர் அவரு கொன்னுச்சுன்னு சொன்னீங்க. அதனால உண்மையா சொல்லுங்க அப்படின்னு சிஇஓ கேட்க சாமும் நான் ப்ரூஃப தேடி போனேன். ஜாக்க அந்த கிரியேச்சர் தான் கொன்னுச்சிங்க அப்படின்ட்டு. ஆனா கிரியேச்சர் அப்படின்னு ஒண்ணு கிடையாது, அது உங்களோட கற்பனை. சாம் கடுப்பாகுறாரு. எனக்கு தெரியும் நான் என்னத்த பார்த்தேன் அப்படின்ட்டு. அதோட எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது சிஇஓ, ஐயோ சார், இவங்க உண்மையான போலீஸ் கிடையாது, நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், நீங்க உங்களோட இடத்துக்கு போகலாம். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஜாக்கு தூக்கத்திலேயே இயற்கையா தான் இறந்து போனாரு அப்படின்னு அவரு சொல்றாரு. இது கேட்கிற சாமுக்கும் புரிய வருது. இந்த சிஇஓக்கும் அந்த கிரியேச்சரை பத்தி தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு டவுட் வருது. சாம் வீட்டுக்கு வராரு. அங்க நம்ம வாலி ஜூடிய மீட் பண்ணி நடந்த
விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. இந்த கிரியேச்சர்ஸ பத்தி இந்த சிஇஓக்கு தெரியும் போல. நடந்த விஷயத்த மறைக்க பாக்குறான். அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது சாம் என்ன சொல்றாருன்னா, அந்த மிருகத்தை நம்ம கொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதை எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல. இந்த நேரத்துல நம்ம ஆள் அந்த ஆப்பிள சாப்பிட்டுக்கிட்டே திரும்ப அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு தான் வராரு. ரொம்ப யங்கா இருக்காரு. ரொம்ப ஜாலியா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எங்க நம்ம சாம், வாலி, ஜூடி இவங்க எல்லாம் யோசிக்கும் போதுதான் வாலி டாக்டர் தானே அவரு புரிஞ்சுக்கிறாரு. இந்த கிரியேச்சர் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய மூளைக்குள்ள இருக்கிற ஒரு லிக்விட தான் அது உறிஞ்சி எடுக்குது. நேச்சுரலாவே நம்ம மூளை வந்து அதை சுரந்துகிட்டே இருக்கும். ஆனா தொடர்ந்து அது நம்ம உடம்புல இருந்து உரிய சில வருஷங்கள் கழிச்சு மூளை சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வரலான்னு சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல சாம் ஃபெசிலிட்டிக்கு போகும்பொழுது நிறைய பேர் உடம்பு முடியாம இருப்பாங்கல்ல, அவங்க எல்லோரையுமே இந்த கிரியேச்சர் வந்து அந்த மூளையில இருக்கிற திரவத்தை உறிஞ்சி எடுத்ததுனாலதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்களே. நேரங்கள் போச்சுன்னா நமக்கும் அதே நிலைமை தான். அதுக்குள்ள அந்த கிரியேச்சரை நம்ம பிடிக்கணும் அப்படின்ட்டு அந்த மூளைக்குள்ள இருக்கிற திரவத்தை நம்மளே லைட்டா எடுத்து அதை பொறியா யூஸ் பண்ணி அந்த கிரியேச்சரை வர வச்சு இந்த பழைய டிவிக்கும் அந்த கிரியேச்சருக்கும் ஆகல போல. ஏன்னா டிவி முன்னாடி அதோட ரத்தத்தை வைக்க அது பயங்கரமா ரியாக்ட் ஆச்சுல. இந்த மாதிரி பழைய டிவிகளை வச்சு அந்த கிரியேச்சரை காலி பண்ணலான்னு ஒரு பிளான் போடுறாங்க. ஆனா அதுக்கு இவங்களுக்கு அந்த மூளையில இருக்கிற திரவம் வேணும். அதை நம்ம சாமுடைய வாய்க்குள்ள இருந்தே அதை அந்த கிரியேச்சர் ஆல்ரெடி ஓட்ட போட்டிருக்கோம்ல, அது வழியாவே நம்ம டாக்டர் வாலி எடுக்கிறாரு. இந்த நேரத்துல நம்ம கார் பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து சில இடங்கள்ல கேமரா வச்சிருப்பாங்க. அந்த கேமரால பார்த்தா அந்த போலீஸ்காரர் ஹேங்க் அவரு வராரு. உடனே கார் பாட்டியும் அவங்க போனை எடுத்து அந்த ஹேங்கோடைய முகத்தை ஃபேஸ் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஒரு நியூஸ் வருது. 1975 ஒரு கார் ஆக்சிடென்ட்ல ஒரு ஜெயிலுடைய வார்டன் இறந்து போயிட்டாருன்னு. பாக்குறதுக்கு இந்த ஹேங்கோடைய முகம் மாதிரியே இருக்கு. இந்த ஆளு இறந்து போயிட்டானா அப்படியே உயிரோட இருந்தாலும் 1975 இருந்த முகத்தோட அப்படியே இருக்கானேன்ட்டு ஷாக் ஆகுறாங்க இவங்க. அந்த ஆர்டிக்கல்லையே இந்த ஹேங்கோடைய பையனோட பேரு போட்டிருக்கும். அந்த பையனோட வீட்டுக்கு போலான்னு போய் பார்த்தா ஹேங்கோட பையன் வயசான ஒரு தாத்தாவா இருக்காரு. நம்ம கார் பாட்டியும் அந்த ஆர்டிக்கலை காமிச்சு உங்க அப்பாவை பத்தி நான் கேட்க வந்திருக்கேன்னு சொல்ல, அவரும் வந்து எங்க அப்பா எப்பயோ இறந்து போயிட்டாரு, அவரோட பழைய போட்டோஸ் எல்லாம் இருக்கும்னு ஆல்பமா காட்டுறாரு. கார் பாட்டியும் பாக்குறாங்க, ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இப்ப இவங்க இருக்கிற அந்த ஓல்டேஜ் ஹோமோடைய சிஇஓ இருக்காருல்ல, அவரும் இந்த ஹேங்கும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோஸ். இது யாரு அப்படின்னு கேட்க அவரும் சொல்றாரு, எங்க அப்பா இந்த ஆளு கூட சேர்ந்துகிட்டு தான் என்னென்னமோ வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாரு. இது என்னவோ இப்ப எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. 1960களிலேயே இந்த ஹேங்கும் அந்த சிஇஓவும் ஒன்னா மீட் பண்ணி இருந்திருக்காங்க. அதோட அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் இவங்களுக்கு வயசே ஆகவே இல்ல. இந்த உண்மையா நம்ம கார் பாட்டியும் கண்டுபிடிக்கிறாங்க. இங்க நம்ம ஆள் அந்த பழத்தை சாப்பிட்டு சமய எங்க இருந்தாரு, இப்போ பழம் சாப்பிடல, ஏன்னா காலி ஆயிடுச்சு. அதனால திரும்ப அவரோட உடம்பு ரொம்ப மோசமாக ஆரம்பிக்குது, முடியலாம் நரைச்சி போகுது. அந்த பழங்களை வந்து தொடர்ந்து சாப்பிடணும் போல. இங்க அந்த போலீஸ் ஹேங்க வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போறாரு. அவரை ஃபாலோ பண்ணி அந்த அசிஸ்டன்ட்டும் வர நைஸா ஒளிஞ்சுக்கிட்டு ஹேங்க் போனதுக்கு அப்புறம் அந்த பேஸ்மெண்ட்ல என்னடா இருக்குன்னு ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு அவர் பயந்து போக பின்னாடி இருந்து ஹேங்க் அந்த அசிஸ்டன்ட் அட்டாக் பண்றாரு. இங்க நம்ம சாம், டாக்டர் வாலி, ஜூடி இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த கிரியேச்சரை பிடிக்கிறதுனால பிளான்ல இறங்குறாங்க. அந்த லிக்விட வந்துட்டு கேஸ் ஃபார்ம்ல மாத்தி ஒரு பொம்மைக்கு மாட்டி விட கண்டிப்பா அந்த கிரியேச்சர் இங்க வரும். அப்படி வரும்பொழுது சுத்தி ஃபுல்லா பழைய டிவி அதை ஆன் பண்ணி அந்த கிரியேச்சரை பிடிக்கலான்றதுதான் பிளான். அதே மாதிரியே அந்த டிவியை ஆன் பண்றாங்க. ஆனா பவர் பத்தாம மொத்தமா ஆஃப் ஆயிடுது. நல்ல வேளையா ஜூடி கையில ஒரு கன் இருந்தது. அங்க வந்த அந்த கிரியேச்சரை பயங்கரமா ஷூட் பண்றாங்க. அது தப்பிச்சு வேகமா ஓடுது. கீழே ஃபுல்லா அதோடைய அந்த நீல கலர் ரத்தமா இருக்கு. அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணியே போகும்போது ஒரு அவன்குள்ளதான் அது போயிருக்கு. கண்டிப்பா அது மாட்டிக்கிச்சுன்னா அவனை திறந்து பார்த்தா அது உண்மையான அவனே கிடையாது. அது வழியா உள்ள சுரங்கப்பாதை மாதிரி போகுது. இது வழியாதான் எல்லாருடைய வீட்டுக்குள்ளேயும் இந்த கிரியேச்சர் வருதுன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா உள்ள எல்லாருமே இறங்கி போய் பார்த்தா ஒரு பெரிய டனல் மாதிரி இதுக்காகவே கட்டின மாதிரி இருக்கு. அதுவும் இவங்க வீட்டு நம்பர்லாம் போட்டிருக்கு. அந்தந்த வழியில போனா அந்தந்த வீட்டுக்கு போலாம் போல. அந்த கிரியேச்சருடைய ரதத்தை ஃபாலோ பண்ணியே கையில கத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கிரியேச்சரை காலி பண்ண இவங்க போறாங்க. இந்த நேரத்துல அந்த சிஇஓ வந்து தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல ஒரு ட்ரிங்க ஐஸ் கியூப்லாம் கலந்து அடிச்சு குடிக்கிறாரு ஆளு. அவர் சிஇஓக்கு ஒரு கால் வருது. யாருன்னா அந்த ஹேங்க் கிட்ட இருந்துதான். ஏன்னா இந்த ஹேங்க் வந்து அந்த அசிஸ்டன்ட் பிடிச்சிருப்பாருல. இத பத்தி சிஇஓ கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா அவரு, நான் பிஸியா இருக்கேன் ஹேங்க், நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. சிஇஓ மாதிரியே ஹேங்கும் அதே மாதிரி அந்த ஆரஞ்சு கலர் ட்ரிங்க கொஞ்சமா ஆளு குடிக்கிறாரு. அதோட அந்த அசிஸ்டன்டோடைய போனை செக் பண்ணி பார்க்கும்போதுதான் அந்த கார் பாட்டி இருக்காங்கல்ல,
அவங்க நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹாங்கும் சிஇஓவும் பல வருஷங்களா வயசாகாமலே இருக்காங்க. அவங்க ஒன்னு எடுத்துக்கிட்ட பழைய போட்டோவெல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. சோ இதை பார்த்துட்டு ஹாங்கும் அப்படின்னா அந்த கார் பார்ட்டியும் பிடிக்கணும் போலயே அப்படின்னு கிளம்புறாரு. சில நேரம் அவங்க வீட்டுக்கே போய் அந்த கார் பார்ட்டியை இவரு பிடிக்கிறாரு. சோ அந்த பார்ட்டியையும் அசிஸ்டன்ட்டையும் ஒரு காரோட டிக்கில போட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு வராரு ஹாங்க். இந்த நேரத்துல அந்த சுரங்க வழியா போன நம்ம சாம், டாக்டர் வாலி, ஜூடி இவங்க 3 பேருமே அடிபட்டு சாகர நிலைமையில இருக்கிற அந்த கிரியேச்சரை கண்டுபிடிக்கிறாங்க. அது பார்க்கவே 8 கால் பூச்சியும் மனுஷனும் சேர்ந்த மாதிரி கொடூரமா இருக்கு. சோ டாக்டர் வாலியும் வந்து எப்படியோ ஒரு வழியா இதை நம்ம கொண்டுட்டோம், இனிமே நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது தூரத்துல நிறைய சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு கிரியேச்சர் கிடையாது, இதே மாதிரி நிறைய இருக்கு. அதுங்க எங்க வரத்துக்குள்ள நம்ம வேகமா போகணும்னு எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம ஆர்ட் இருக்காருல்ல, அவர் அந்த பழங்களை சாப்பிடும் பொழுது ஆளு ஹெல்த்தியா இருந்தாரு. இப்ப விட்டுட்டாரா, உடம்பு திரும்ப பழைய மாதிரி ஆயிடுச்சு. சோ அதனால வேகமா அந்த குகைக்கு வந்து அந்த பழங்கள் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தா ஒரு பழம் கூட இல்ல. அதோட அந்த இடத்துல ஒரு லேடி இருக்காங்க. சோ இவங்க யாருன்னா அந்த சிஇஓ இருக்காருல, அவரோட ஒய்ஃப். இவ்வளவு ஒரு அதிசயமான விஷயத்த அவ்வளவு ஈஸியா உங்ககிட்ட கொடுத்துருவோம் நினைச்சியா? ஆர்ட்டும் இத பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க யங்கான ஆட்கள் கிடையாது, வயசான ஆட்கள். இந்த பழம் மூலியமா நீங்க எங்க இருக்கீங்கல்ல, சிஇஓட ஒய்ஃபும் பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டியே. சோ ஆர்ட் அப்பதான் என்ன சொல்றாருன்னா, இந்த பழங்களுடைய விதை ஒன்னத்தை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அதை காட்ட அந்த சிஇஓட ஒய்ஃபும் டக்குன்னு அந்த விதைய சாப்பிடுவாங்களாம். அவங்களுக்கு அப்படியே வயிறு ஒலிச்சு ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறுறாங்க. இதை பார்த்து பயந்து போன ஆர்ட் வேகமா வீட்டுக்கு வராரு. எங்க அந்த ஹாங்க வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட்டையும் கார் பார்ட்டியையும் அவங்க ஜாலியா கார்ல வந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப கண்ட்ரோல் மிஸ் ஆகி கார் பள்ளத்துல விழுந்து இறந்து போயிட்டாங்கன்னு இவங்க கதையை தீர்த்து கட்டுறதுக்காக ஆளு ட்ரை பண்ணும் பொழுது ஆனா அசிஸ்டன்ட்டும் கார் பார்ட்டியும் அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி இந்த ஹாங்க் கார்ல அப்படியே பள்ளத்துல விழுந்து அவரு காலி ஆகுறாரு. எப்படியோ ஒரு வழியா நம்ம அசிஸ்டன்ட்டும் கார் பார்ட்டியும் தப்பிக்கிறாங்க. எங்க ஆர்ட் வந்துட்டு அந்த குகைக்குள்ள தானே இருந்தாரு. சிஇஓடைய ஒய்ஃப் மான்ஸ்டர் மாதிரி மாறின உடனேயுமே அவர் அந்த குகைக்குள்ளேயே வேகமா தப்பிக்க ட்ரை பண்றாரு. அதுவும் அவரு பயங்கரமா கத்துறாரா. அந்த சவுண்ட் வந்து நம்ம சாம், ஜூடி, வாலி இவங்க காதுக்கு கேக்குது. ஏன்னா இவங்களும் வந்து அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்காங்க. சோ இந்த குகையும் அந்த மான்ஸ்டர்கள் இருக்கிற இடமும் கனெக்ட்ல தான் இருக்கு. ஆர்டோட சவுண்ட் கேட்டு வேகமா வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த சிஇஓட ஒய்ஃப் மான்ஸ்டர் மாதிரி ஆர்ட்ட அட்டாக் பண்ண ஜூடி துப்பாக்கியால சுட அவங்க அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. அப்புறம் ஆர்ட்ட காப்பாத்தி கார்ல அங்க இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கும் பொழுது அப்ப லிப்ட் கேட்க 2 பேரும் நிக்கிறாங்க. அது நம்ம கார் பார்ட்டியும் அசிஸ்டன்ட் தான். சரி இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்றாங்க. அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லும் போதுதான் ஃபுல்லா கனெக்ட் ஆகுது. இந்த சிஇஓ, அவரோட ஒய்ஃப், ஹாங்க் இவங்க எல்லாருமே ரொம்ப வருஷங்களா யங்காவே இருக்கிறவங்க இப்படின்ற விஷயத்த அசிஸ்டன்ட்டும் கார் பார்ட்டியும் சொல்றாங்க. சோ அதுக்கான ஆன்சரை நம்ம ஆர்ட் சொல்றாரு. ஒரு பழங்கள் இருக்கு, அதை சாப்பிட்டா நம்ம எங்க ஆயிடுவோம் அப்படின்னு. அப்புறம் அந்த கிரியேச்சரை பத்தின விஷயங்கள்லாம் நம்ம சாம், வாலி, ஜூடி இவங்க சொல்றாங்க. இப்ப இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம சமாளிக்க போறோம் அப்படின்னு யாருக்கும் எதுவும் புரியல. இங்க இவங்க அட்டாக் பண்ணாங்கல்ல நம்ம சிஇஓடைய ஒய்ஃப், அவங்க அடிப்பட்ட நிலைமையில சிஇஓ கிட்ட போக அவரு வந்து ஒரு பாட்டில ஃபுல்லாவே அந்த லிக்விட தான் வச்சிருக்காரு. அதுல அவங்கள உள்ள முக்கின உடனேயுமே அடிப்பட்ட காயம்லாம் சரியாகுது. எங்க நம்ம ஆட்கள் ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே வராங்க. பார்த்தா சிஇஓ அங்க நிறைய கார்ல வந்திருக்காரு. இவங்க தொக்கா மாத்திக்கிறாங்க. அப்புறம் என்ன, இவங்களை பிடிச்சி கொண்டு போய் கொலை பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வாலி வந்து இவங்க எல்லாருக்கிட்டையும் பேசுறாரு. சாமு மத்தவங்க எல்லாம் கடுப்பாக்குறாங்க. என்னடா எங்களை கட்டி போட்டு வச்சிருக்காங்க, உன்னை ஃப்ரீயா விட்டுருக்காங்க, ஏன்னா நான் உங்களோட அறிவாளில நான் டாக்டர். அதோட சிஇஓ வந்து ஒரு டீல் போட்டுக்கலாமான்னு கேட்டிருக்காரு. என்ன டீல்னா, அந்த மான்ஸ்டரை பத்தி வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதோட அந்த மான்ஸ்டரை பிடிக்கிறதோ அட்டாக் பண்றதோ எதுவும் பண்ணக்கூடாது. எப்பவும் போலயே இவங்க அவங்களோட வீட்டுல இருக்கலாமா. அந்த மான்ஸ்டர் வந்து இவங்களுடைய அந்த மூலையில இருக்கிற லிக்விட மட்டும் உரியாதான். அதோட யாரும் இந்த வோல்டேஜ் ஹோமை விட்டு வெளியே போக கூடாது. இங்கே நீங்க நிம்மதியா இருக்கலாம், அந்த மான்ஸ்டர்னால உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. சோ கிட்டத்தட்ட ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி இவங்க உள்ள இருக்கணும். இந்த டீலுக்கு ஒத்துக்கலன்னா அடுத்த செகண்டே இவங்களை போட்டு தள்ளிடுவாங்க. வேற வழி இல்லாம எல்லோருமே இந்த டீலுக்கு ஓகே சொல்றாங்க. சோ நம்ம சாம் தூக்கத்துல இருந்து கண்ண முழிச்சு எழுந்துக்கிறாரு. அவரோட கால்ல ஆங்கிள் மானிட்டர் இருக்கு. சோ இவரு எங்கெங்க போறாருன்னு எல்லா விஷயத்தையும் மானிட்டர் பண்றாங்க. சோ எல்லோருமே அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு நார்மலா இருக்கலாம். அந்த மான்ஸ்டர் இவங்கள மட்டும், அதாவது டீல் போட்டவங்கள மட்டும் அந்த மான்ஸ்டர் வீட்டுக்குள்ள வராத மாதிரி ஃபுல்லா லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இந்த குரூப்லயே இந்த டாக்டர் இருக்காருல வாலி, அவரை மட்டும் இந்த சிஇஓ அவங்க ஆட்கள்ல ஒருத்தரா சேர்த்துக்கிறாரு. சோ ஒரு
குரூப் ஆஃப் ஆட்கள் இருக்காங்க. அவங்க எல்லோருமே வயசானவங்க. ஆனா இந்த லிக்விட் மூலியமா இவங்க யங்காவே இருக்காங்க. அதே லிக்விட இப்போ வாலுக்கிட்டையும் கொடுக்க அவரும் சாப்பிடுறாரு. குணப்படுத்த முடியாத கேன்சரை குணமாகி இனிமே இவரும் சாவே இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ போறாரு. இங்க நம்ம சாம் இருக்காருல, அவருக்கு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும்னு தோணுது. ஆனா கால்ல தான் ஆங்கிள் மானிட்டர் இருக்கு. ஆனா இவரு இன்ஜினியர் ஆச்சே, சோ பக்காவா அதை ஹேக் பண்ணி இவர் வீட்லயே இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பிளான். எங்க டாக்டர் வாலி இருக்காருல, அவரு நம்ம கார் பாட்டிய பார்க்க வராரு. என்னப்பா நாங்களாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம், ஆனா நீ ரொம்ப ஜாலியா இருக்கல. இது ஜாலியாவா? நான் டாக்டர்ன்றதுனால என்ன அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளவுதான். கார் பாட்டியும் இந்த கிரியேச்சர்லாம் என்னது உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்க, டாக்டரும் அவரு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த சொல்றாரு. 1949ல அந்த சிஇஓ வந்துட்டு ஒரு முட்டைய கண்டுபிடிச்சாராம். அந்த முட்டையில இருந்து மதர் அப்படின்ற ஒரு கிரியேச்சர் உருவாச்சான். அந்த மதர் கிரியேச்சருடைய ரத்தத்தை குடிச்சா நமக்கு வயசாகாது, நோயெல்லாம் குணமாயிடும். ஆனா அந்த மதர் கிரியேச்சர் உயிரோட வாழ்றதுக்கு வந்துட்டு மனுஷங்க மூளையில சுரக்கிற ஒரு லிக்விட் வேணுமா. சோ அதுக்காக இந்த சிஇஓ என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த மாதிரி வயசானவங்களை பாத்துக்கிற ஒரு ஓல்டேஜ் ஹோம் உருவாக்கி, சோ வயசானவங்களா இங்க வந்து தங்குவாங்களா. அப்போ இந்த மதருடைய குட்டிகள்லாம் இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்த கிரியேச்சர் அதுதான். அந்த குட்டிகள் அந்த வயசானவங்க தூங்கும் பொழுது அவங்க மூளையில இருந்து அந்த லிக்விடை எடுத்து மதருக்கு தான் கொண்டு போகும். சோ இந்த விஷயத்தெல்லாம் அவரு அந்த கார் பாட்டிக்கிட்ட சொல்றாரு. சோ இங்க நம்ம சாம் வந்து அங்க இருந்து ஆளு நைஸா எஸ்கேப் ஆயிட்டாரு. யாரும் எதுவும் கண்டுபிடிக்கல. வெளியே போயிட்டு அவருடைய பொண்ணுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. சோ சாமுடைய பொண்ணும் அங்க வராங்க. நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டு நம்ம அப்பாவுக்கு மென்டலி ப்ராப்ளம் இருக்குன்ட்டு அவரு கார்லயே அசந்து தூங்கிடுறாரு. கண்ணை முடிச்சு பார்த்தா திரும்ப அந்த டவுனுக்குள்ளதான் இருக்காரு. ஏன்னா நம்ம சாமோட பொண்ணு அவரு சொன்ன எதையுமே நம்பவே இல்ல. திரும்ப அங்கேயே கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளவுதான், ஆட்கள்லாம் பிடிச்சி இப்போ ஃபெசிலிட்டில நம்ம சாமா வச்சிருக்காங்க. நம்ம டாக்டர் வாலி இருக்காருல, அவரு என்ன பண்றாருன்னா அந்த லேப்ல தான் சிஇஓ கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த கிரியேச்சர் ஒரு வயசானவங்க உடம்புல இருந்து அந்த மூளைக்குள்ள இருக்கிற திரவத்தை உறிஞ்சி நேரா கொண்டு வந்து ஒரு மிஷின்ல பண்ணுது. அந்த மிஷின் வழியா அந்த லிக்விட் அப்படியே ஒரு வயசான பார்க்க ஒரு மாதிரி இருக்கிற லேடியோடைய உடம்புக்குள்ள போகுது. இவங்க தான் அந்த மதர், அதாவது இவங்க தான் அந்த கிரியேச்சர். முட்டைக்குள்ள இருந்து வந்த ஒரு கிரியேச்சர் என்ன மனுஷன் மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு வருஷங்களா மனுஷங்க மூளையில உருவாகுற அந்த லிக்விட் தானே அதோட உடம்புக்கு போகுது. சோ அதனால டைம் போக போக மனுஷன் மாதிரியே இந்த கிரியேச்சரும் மாறிடுச்சு. சோ இந்த கிரியேச்சர் உடம்புல தான் அந்த கோல்டு கலர்ல லிக்விட் கிடைக்கும். அது மூலியமா தான் சிஇஓ அவரோட ஒய்ஃப் மத்தவங்க எல்லாம் வயசாகாமலே இருக்காங்க. சோ அந்த மாதிரி நம்ம வாலிய பார்த்து கைய நீட்ட இவரும் பதிலுக்கு கைய காட்டுறாரு. இந்த நேரத்துல அந்த சிஇஓ இருக்காருல, அவரோட ஒய்ஃப் வந்து ரொம்ப சோகமா இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அந்த ஜூடி ஷூட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த குண்டடி காயம் வந்து முழுசா குணமாகாமலே இருக்கு. சிஇஓவும் புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா மதர்கிட்ட இருந்து வர அந்த லிக்விட்ல பவர் கம்மியாகிட்டு வருது அப்படின்னு. இங்க நம்ம சாம வந்து மயக்கத்திலேயே 3 நாள் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதோட அவரு டீல பிரேக் பண்ணதுனால அந்த கிரியேச்சர் மூலியமா இந்த 3 நாளா அவரோட மூளையில இருந்து அந்த லிக்விடையும் எடுக்க வச்சிருக்காங்க. அதனால சாம் ரொம்பவே வீக்கா இருக்காரு. எங்க நம்ம சாமோட ஃப்ரெண்ட்ஸ் ஜூடி, கார் பாட்டி, அசிஸ்டன்ட், ஆர்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்து சாம காப்பாற்றணும்னு ஃபெசிலிட்டிக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்களே. சோ சாம் மாட்டினதுக்கு காரணம் அவருடைய பொண்ணு தான். சோ அவங்க கிட்ட வந்து அந்த மேனேஜர் லேடி, உங்க அப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எதுவும் இருந்தா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிறைய டிவிலாம் இருக்கும்ல, அந்த ரூம்குள்ள நம்ம சாமோட பொண்ணு வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தெரியாதனமா அதை எல்லா டிவிகளையும் ஆன் பண்ணி விட்டுடுறாங்க. இந்த பழைய டிவிகளுடைய ஃப்ரீக்வன்சி வந்து அந்த கிரியேச்சருக்கு ரொம்பவே வீக். அதுவும் அந்த மேனேஜரும் அந்த கிரியேச்சர் அந்த மதருடைய லிக்விட குடிக்கிறவங்க தான். சோ அதனால இவங்களையும் அது பாதிக்குது. முகலாம் கொடூரமா மாறுது. இத பாக்குற சாமுடைய பொண்ணுக்கு இப்பதான் புரிய வருது அப்படின்னா அப்பா சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு. டக்குனு அதை ஆஃப் பண்ண உடனேயுமே அந்த மேனேஜரும் நார்மல் ஆயிடுறாங்க. என்ன நடந்ததுன்னு மேனேஜருக்கு தெரியல. ஆனா சாமுடைய பொண்ணுக்கு தெரிய வந்து நம்ம அப்பாவை தேவையில்லாம நம்மளே மாட்டி விட்டோமே, நம்ம அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்க சாம் அந்த ஃபெசிலிட்டியில இருக்காரு. ஆல்ரெடி அந்த எட்வர்டுன்றவரு இங்க இருந்து எஸ்கேப் ஆகி சாமுடைய வீட்டுக்கு வந்து கத்தியால கோடு போட்டு இருப்பாருல, அந்த எட்வர்டு எப்படி இங்க இருந்து தப்பிச்சான் அப்படின்னு அங்க இருக்கிற வயசான பாட்டிகள் மூலியமா தெரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா சாமும் இங்க இருந்து எஸ்கேப் ஆகிற பிளான் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல சிஇஓ அவரோட ஒய்ஃப் அவங்க ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. இந்த மாதிரி மதரோடைய அந்த லிக்விட் ஏன் பவர் கம்மி ஆயிடுச்சுன்னு செக் பண்ணும் பொழுது அதை சரி பண்ண ஒரு வழி இருக்கு. ஆனா அதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது வரைக்கும் நம்ம சிஇஓடைய ஒய்ஃப் உயிரோடு இருப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா காயம் ரொம்ப மோசமாகிட்டே வருது. எங்க சாம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம கார் பாட்டி, ஜூடி, அசிஸ்டன்ட், ஆர்ட் இதெல்லாம் தாண்டி நம்ம சாமுடைய பொண்ணும் ஃபெசிலிட்டிக்குள்ள வந்து நம்ம சாம காப்பாத்தி அங்க இருந்து
கொண்டு வந்துடுறாங்க. சிஇஓ வந்து அவரோட ஒய்ஃப காப்பாத்தணும் அப்படின்ற பிஸில இருந்ததுனால இதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அதோட அந்த சிஇஓ அவருடைய ஆளா இருந்த ஒரு டாக்டரை போட்டு தள்ளிட்டு நம்ம வால் இருக்காருல அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. மதரை யூஸ் பண்ணி அவங்க பிளட்ட நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும், என் ஒய்ஃப் அப்பதான் காப்பாத்த முடியும்னு சொல்ல வாலியோ ஹெல்ப் பண்ண ஓகேன்னு சொல்றாரு. சோ இந்த சாம காப்பாத்தி அப்படியே அவங்க ட்ரக்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்ப கார் பாட்டி சொல்றாங்க, அடுத்தது நம்ம அந்த மான்ஸ்டரை கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல சாம் சொல்றாரு, நம்ம அந்த மான்ஸ்டரை கொல்லக்கூடாது, அதை காப்பாத்தணும்னு சொல்றாரு. அங்க இருக்கிற யாருக்கும் எதுவும் புரியல. எங்க நம்ம டாக்டர் வால் இருக்காருல்ல அவர் அந்த மதர் கிட்ட போயிட்டு அந்த சிஇஓக்காக ஏதோ ஒரு விஷயம் அவரு பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சா அதான் தப்பு. ஏன்னா நம்ம டாக்டர் வால் என்ன கெட்டவரா அவரு நல்லவரு. அவர் அந்த மதரை அங்கிருந்து காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துடுறாரு. சோ சிஇஓ அவரோட ஒய்ஃபும் மதர் காணுன்ற விஷயத்த பார்த்துட்டு பயங்கர கடுப்பாகிறாங்க. சோ யாரும் மதரை கண்டுபிடிக்க கூடாது அப்படின்றதுக்காக ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு வயசான பார்ட்டி மாதிரி தானே இருக்கு மதரு. சோ அங்க இருக்கிற ஒரு பேஷண்ட் மாதிரியே சீன் போட்டு நம்ம வாலி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அங்க சில ஆபீசர்ஸ் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. நம்ம வாலியும் என்னமோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றாரு. அந்த இருக்கிற வயசானவங்களை பார்க்க அவங்க பேரம்பத்திங்களா வந்திருப்பாங்கல்ல, அப்படி வந்த பசங்க மதரை பார்த்து ஹாய்னு கை காமிக்க மதரும் கையை காட்டுவாங்க. இன்னொரு கையை தூக்குவாங்கன்னு பார்த்தா இவங்க ஒரு ஏலியன் தானே. பார்த்தா நிறைய கை வருது. அதை பார்த்து பசங்க எல்லாம் பயந்து ஓடுறாங்க. வாலியோ வந்து ஐயோ மாட்டிக்கப்படுமோ அப்படின்ட்டு டக்குனு மதரை கூட்டிட்டு அங்கிருந்து நேரா நம்ம சாம் இவங்களா இருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு தான் வந்துடுறாரு. அந்த மதரை நம்ம சாம் பார்க்கும் பொழுது அந்த மதர் பேசுறது வந்து நம்ம சாமுக்கு புரிய வருது. சோ எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த மதரை வச்சு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், இது மூலியமா சாவே இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழலாம் அப்படின்னு இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. அதுவும் முக்கியமா நம்ம டாக்டர் வாலி தான் சொல்றாரு. ஆனா சாம் என்ன சொல்றாருன்னா, அந்த மதர் பேசுறது அவரு காதுக்கு கேக்குது, இந்த மதருக்கு அது விருப்பம் இல்ல, அது இறக்கணும்னு ஆசைப்படுது. சோ அதனால நம்ம அது விருப்பப்படுற இடத்துல கொண்டு போய் விட்டுறலாம்னு சொல்ல எல்லாரும் ஓகேன்னு சொல்றாங்க. சோ வீட்டுக்குள்ளேயே அவன் வழியா அந்த குகைக்கு போற வழி இருக்கும்ல அது வழியா அந்த மதரை கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த மதர் வந்து கையை நீட்டி என்னோட குழந்தைகள் வேணும்னு சொல்லுது. அதான் அந்த கிரியேச்சர் இருக்குல்ல, அந்த கிரியேச்சர் வேணுமா. சோ அசிஸ்டன்ட்டும் உன் குழந்தைகளை திரும்ப உங்ககிட்டயே கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாரு. இங்க வெளியே நம்ம ஆர்ட்டும் அவரோட ஒய்ஃப் ஜூடியும் வந்து சிஇஓவும் அவருடைய ஆட்களும் பிடிச்சிடுறாங்க. மதர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க உண்மையா சொல்ல மாட்டாங்கல்ல. சிஇஓடைய ஒய்ஃப் கத்தியாலேயே நீ தானே என்ன சுட்டா அப்படின்னு ஒரு சுருகுறாங்க ஜூடிய. அதனால ஆர்ட்டும் வந்து என்ன சொல்றாருன்னா, சாமுடைய கராஜுக்குள்ள தான் அந்த மதரை வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. இங்க அந்த அசிஸ்டன்ட்டும் கார் பார்ட்டியும் சேர்ந்து அந்த மதருடைய குழந்தைகளான கிரியேச்சர்ஸ் பாக்குறதுக்கு போறாங்க. பார்த்தா அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் சிஇஓ வந்து அடைச்சி வச்சிருக்காரு லாக்கர்ல. எப்பப்பெல்லாம் அந்த வயசானவங்களுடைய மூலையில இருக்கிற திரவம் வேணுமோ அப்ப ஒன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க, அது போய் எடுத்துட்டு வரும். அந்த சிஇஓ வந்து அந்த மதர் மட்டும் கிடையாது, அவங்களுடைய குட்டிகளையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த வேலைகளை செய்ய வைக்கிறாரு. சோ அசிஸ்டன்ட்டும் கார் பார்ட்டியும் ரிலீஸ் பண்ணலாம் நினைக்கும் பொழுது அங்க ஒரு குரல், என்னையும் ரிலீஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன்ட்டு. யாரான்னு பார்த்தா நம்ம ஹேங்க் தான். காரோட மேல இருந்து கீழே விழுந்தவரு சாகலாம் இல்ல, ஆனா அந்த சிஇஓ வந்து இதுக்கு மேல நீ எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லி இங்கேயே அடைச்சு வச்சிருக்காராம். சோ இங்க நம்ம சாம் வந்து அந்த மதரை கூட்டிட்டு நேரா அவருடைய வீட்டுக்கு தான் வராரு. சோ நேரா அந்த பழைய டிவிகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து கராஜ் கிட்ட செட் பண்றாங்க. கரெக்டா இந்த நேரத்துல தான் ஆர்ட் சொல்லிருப்பாருல, சாமுடைய வீட்டு கராஜ்ல தான் மதர் இருக்கு அப்படின்னு. சோ அந்த கராஜுக்கு சிஇஓ அவரோட ஒய்ஃப் அவங்களுடைய ஆட்கள்லாம் வராங்க. கராஜ் திறந்து பார்த்தா நம்ம சாம் அந்த டிவியோட ரெடியா இருக்காரு. சோ இது எல்லாமே இவங்க போட்ட பிளான் தான். சிஇஓவையும் அவருடைய ஆட்களையும் இங்க வர வச்சு டிவியை ஆன் பண்ணி இந்த டிராப்ல மாட்ட வைக்கிறது. சோ சாதாரண மனுஷங்களுக்கு இந்த டிவினால ஒண்ணுமே ஆகாது, ஆனா அந்த கிரியேச்சர்ஸ் உடைய ரத்தத்தை குடிச்சு சாவே இல்லாத வாழ்க்கையை வாழ்ற இவங்களுக்கு பயங்கரமான வீக்கு. சோ சிஇஓடைய ஒய்ஃப் அந்த இடத்துல காலியாக்குறாங்க. சிஇஓவும் அங்க இருந்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்றாரு. இங்க நம்ம ஜூடியோ வந்து கத்தியால குத்திருப்பாங்கல்ல, சோ காயம் ரொம்ப ஆகி அவங்க அந்த இடத்துலயே இறந்து போறாங்க. ஜூடியோடைய ஹஸ்பண்ட் ஆர்ட் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அப்ப அந்த மதர் வந்து மெதுவா ஜூடியத்தோட இதோடைய சக்தியால ஜூடி உடம்பு குணமாயிடுது. சோ இங்க நம்ம சாமும் வந்து மதரை திரும்ப அதோட இடத்துல கொண்டு போய் விடணும் அப்படின்ட்டு நம்ம ஆர்ட் கண்டுபிடிச்சிருப்பாருல பழங்கள் இருக்கிற ஜொலிக்கிற மரம், சோ அங்க கொண்டு போய் அந்த மதரை விட்டுடுறாங்க. சோ அது இங்கேயே இறந்து போகணும்னு நினைக்குது. ஆனா சடனா அந்த இடத்துக்கு நம்ம சிஇஓ வருவாராம். அவர் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆனா என்னோட ஒய்ஃப் இறந்து போயிட்டா அதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு சாம புடிச்சு பயங்கரமா அடிக்கிறாரு. அப்ப திடீர்னு அந்த மதரோட உடம்பு ரெட் கலர்ல பயங்கர பவர்லாம் வெளியே வருது. நம்ம கார் பார்ட்டியும் அசிஸ்டன்ட்டும் அங்க இருக்கிற குட்டிகள் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஏன்னா அந்த குட்டிகள்லாம் இங்க வந்து மதர் கூட ஒன்னா ஜாயிண்ட் ஆகி ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகுது. சோ அந்த மதர் அழிஞ்சி போனதுனால அந்த மதருடைய ரத்தத்தை குடிச்சு இவ்வளவு வருஷங்கள் உயிர் வாழ்ந்த இந்த சிஇஓ
சிஇஓவும் அழிஞ்சு போறாரு. சோ அவ்வளவுதான், எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சது. இந்த கிரியேச்சர்ஸும் இப்ப இல்ல, மதரும் இல்ல, அதை யூஸ் பண்ண மத்த ஆட்களும் இல்லாததுனால சோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல நிம்மதியா வாழலான்ட்டு நம்ம சாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாம் பாத்ரூம் கண்ணாடியில நெத்தியில அடிபட்டு இருக்கும். அதுக்கு பேண்டேட் ஓட்டலான்னு ட்ரை பண்ணும்போது அவரோட ரிஃப்ளெக்ஷன் அப்படி திடீர்னு கிளிச் ஆகுது. எனக்கு கதையில அடிக்கடி இவருக்கு கிளிச் ஆகுற மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா அந்த மதர் இவரை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றதுதான். இப்ப அந்த மதரை அழிஞ்சு போயிடுச்சு, ஆனா இப்பவும் கிளிச் ஆகுறது தெரியுது அப்படின்னா அப்ப இன்னமும் அந்த மதர் உயிரோட இருக்கா, அந்த மதருக்கும் நம்ம சாமுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரியே இந்த கதையை இந்த இடத்துலயே முடிக்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமா சூப்பரா இருந்ததுல. பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்க போட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. லாஸ்டா நம்ம எல்ஜி ஸ்குவாட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.